Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் as like என்பன பயன்படுத்தி நமது அன்றாட வாழ்வில் ஆங்கிலத்தில் சரளமாக பேசிடக்கூடிய 10 வாக்கியங்கள் பார்க்க போகின்றோம். வழக்கம் போலவே நான் அவற்றை தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும்போது உங்களுக்கு ஆங்கில வடிவங்கள் தெரியுமா என்று கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது எங்கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்கள். முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் இதே போல சரளமாக ஆங்கிலத்தில் பேசிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமாயின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் பண்ணிக்கொள்வதோடு அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பயிற்சி பண்ணிடுங்கள். Let's move on to the practice. அவன் பார்க்க அவனுடைய அப்பாவை போல இருக்கிறான். இங்கு நாம் போல இருக்கிறான் என்பது தோற்றமளிக்கிறான் என்பதைத்தான் இருக்கிறான் என்று பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அப்போ இந்த போல என்பதை நாம் as அல்லது like என்னும் சொற்களை பயன்படுத்தி சொல்ல முடியும். இங்கு as வர வேண்டுமா அல்லது like வர வேண்டுமா என்றால் அதை எப்படி இனங்கண்டு கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு வாக்கியத்தில் நாம் as என்பதை பயன்படுத்த வேண்டுமாயின் அதன் பிற்பாடு ஒரு பெயர் சொல் அல்லது பிரதி பெயர் சொல் வந்து அதனோடு கூடவே ஒரு வினை சொல்லும் வர வேண்டும். அதாவது as plus noun or pronoun plus verb என்றவாறு அமையும். இதுவே like வர வேண்டுமாயின் அதன் பிற்பாடு பெயர் சொல்லோ அல்லது பிரதி பெயர் சொல்லோ அமையும். அப்போ இந்த வாக்கியத்தை அமைத்து பார்ப்போம். அவன் பார்க்க அவனுடைய அப்பாவை போல இருக்கிறான், அதாவது தோற்றமளிக்கிறான். அவன் தோற்றமளிக்கிறான், he looks. அவனுடைய அப்பா his dad, அப்பாவை போல. இந்த இடைவெளியில் தான் நாம் as அல்லது like என்பதை பயன்படுத்த போகிறோம். பின்னால பாருங்க, அந்த இடைவெளிக்கு பின்னால his dad அப்படின்னு இருக்கு. அது என்னது? ஒரு பெயர் சொல், அவனுடைய அப்பா. அப்போ உங்க எல்லாருக்குமே தெளிவா தெரியும் இங்க என்ன வரும்? Very good. Like. He looks like his dad. He looks like his dad. Again, he looks like his dad. அப்படின்னா அவள் பார்க்க அவளுடைய அம்மாவை போல இருந்தாள், தோற்றமளித்தாள். இப்ப மாறிட்டா. முந்தி நீங்க பாக்க அவ எப்படி இருந்தா அம்மாவை போலவே தோற்றமளித்தாள். அவள் தோற்றமளித்தாள். She looked. She looked. Her mom. Very good. She looked like her mom. She looked like her mom. எங்கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. She looked like her mom. She looked like her mom. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி அதன் கூடவே ஆல் என்பதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். அவள் பார்க்க அவளுடைய அம்மாவை போல இருக்கிறாளா? அவள் பார்க்க அம்மாவை போல தோற்றமளிக்கிறாளா அப்படின்னு நான் கேக்குறீங்க. உங்களுக்கு வட்டிவா விளங்குது. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கிறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வினா கேட்கில் do அல்லது does பயன்படுத்த வேண்டும். இங்கு அவள் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆதலால் very good. does. You got it. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்டது. அப்போ does she looks வருமா? look வருமா? well done. does less வடிவம் சேர்த்துட்டீங்க. அப்ப இனி look தான் வரும். does she look like her mom? does she look like her mom? Does she look like her mom? எங்கூட சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு கேட்டு பாருங்க. Does she look like her mom? Does she look like her mom? ரொம்ப இலவா இருக்குல்லையா? நாங்கள் எங்கள் அம்மா சமைப்பதை போலவே சமைக்கிறோம். அம்மா எப்படி சமைக்கிறாவோ அதே மாதிரி தான் நாங்களும் சமைக்கிறோம். சரி பாப்பா, நாங்கள் சமைக்கிறோம். We cook. அம்மா சமைப்பது. Our mom cooks. போலவே. Mom cooks. பெயர் சொல்லோடு ஒரு வினை சொல்லும் வருகிறது. ஆகவே என்ன பயன்படுத்த வேண்டும்? Superb. As. We cook as our mom cooks. We cook as our mom cooks. Again, we cook as our mom cooks. எங்களோட சேர்ந்து எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. We cook as our mom cooks. Very good. அவள் நேற்று சொன்னதை போல இவன் சொல்கிறான். இவன் அவன் எல்லாமே என்னது? he. சொல்கிறான். he says. he says. எதை போல? அவள் நேற்று சொன்னதை போல.
அவள் நேற்று சொன்னாள். She said yesterday. She said yesterday. போலவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷீக்கு பின்னால செட் என்ற வினைச்சொல் பயன்படுத்தி இருக்கீங்க. ஆதலால் very good. As she said yesterday. He says as she said yesterday. Again, he says as she said yesterday. இன்னும் ஒரு கையும் கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. He says as she said yesterday. அவள் எனக்கு ஒரு சகோதரி போல இருக்கிறா. அவள் எனக்கு ஒரு சகோதரி போல. அவள் இருக்கிறாள் இங்க தோட்டம் அளிக்கிறது இல்ல. அவள் எனக்கு ஒரு சகோதரி மாதிரி செயல்படுறா அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். So she is சகோதரியா, எனக்கு ஒரு சகோதரி. A sister to me like a sister to meயா அல்லது as a sister to meயா? Very good. Like in அங்கள சிஸ்டருக்கு பின்னால நாங்க வினைச்சொல் பயன்படுத்தவில்லை. She is like a sister to me. She is like a sister to me. Again, she is like a sister to me. எல்லாரும் சொல்லி பாருங்க. She is like a sister to me. அவர் எனக்கு ஒரு தாயை போல. Please comment your answer. Well done. You got it. மேலும் உதாரணங்கள் பார்ப்போமா? அது மருந்து போல வாட வீசுது, மணக்குது. மருந்து போல மணக்குது. அது மணக்குது. It smells. எதை போல? மருந்து போல. மருந்து என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். It's a noun. பெயர் சொல்லாதனால very good. Like. It smells like medicine. It smells like medicine. Again, it smells like medicine. ரொம்ப வருது இல்லையா? Again, எல்லாரும் வாய் விட்டு சொல்லுங்க. It smells like medicine. It smells like medicine. இப்போ உங்களுக்கான வினா, அது மல்லிகை போல மணக்குது. மல்லிகை பூவை போல இல்ல, மல்லிகை போல மணக்குது. Well done. அது ஒரு பூனை போல ஒலி எழுப்புது. அந்த சத்தம் அப்படி கேட்கறவங்களும் ஒரு பூனை போல. It sounds. Well done. It sounds like a cat. It sounds like a cat. It sounds like a cat. அப்படின்னா அவன் ஒரு பூனையை போல ஒலி எழுப்பினான். கடந்த காலம். Comment your answer. Superb. மேலும் ஒரு சில உதாரணங்கள் பார்ப்போம். எதுவுமே வீட்டு சாப்பாடு போல சுவைக்காது. எதுவுமே சுவைக்காது. Nothing tastes. Nothing tastes. Nothing tastes like homemade food. Nothing tastes like homemade food. Again, nothing tastes like homemade food. Homemade food என்றது என்ன பெயர் சொல். அதனால தான் நாங்க இந்த பயன்படுத்தியுள்ளோம். Like. Nothing tastes like homemade food. அவன் தனது சகோதரன் வேலை செய்வதை போலவே வேலை செய்கிறான். அவருக்கு சகோதரன் எப்படி வேலை செய்வாரோ அதே மாதிரி வேலை செய்கிறான். ஒரு வட்டியில விளங்குது. அப்படியே ஃபுல்லா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்குது. அப்ப he works. His brother works. ரெண்டையும் ஜாயின் பண்ண நாங்க லைக் பயன்படுத்துவோமா, as பயன்படுத்துவோமா? வெரி குட். brother works வினைச்சொல் இருக்கு, அதனால as. He works as his brother works. He works as his brother works. எல்லாரும் சொல்லி பாருங்க. He works as his brother works. இருக்கு இல்லையா? இது வினா மாதிரி ஒன்று கேட்டு பார்ப்போம். நீங்க தான் சொல்ல போறீங்க கமெண்ட்ல. அவன் தனது அப்பாவை போலவே வேலை செய்கிறானா? கமெண்ட் இட். Superb. அவள் ஒரு தாய்மொழி பேசுபவர் போலவே பேசுகிறாள். அவ பேசுறது எப்படி இருக்கு? தாய்மொழி பேசுறவர் போல. She speaks like a native speaker. She speaks like a native speaker. இப்போ உங்களுக்கான வினா, அவள் ஒரு தாய்மொழி பேசுபவர் போலவே பேசுகிறாளா? Comment your answer. Well done. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இப்போ லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.
இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.